போனோம் முதல்ல காசு கொடு. அவரே கோச்சிட்டு போறாரு. தொழில பொறுமை தானே அவசியம். பாத்துறேன்டா. இந்தாங்க கேட்டியா இந்த கொடுங்க சாமி. டேய், ஒரு அதிகாரி எப்படி டீல் பண்ணுவோன்னு தெரியாது. காசை தூக்கி போடுற வந்து எடுத்துக்குறான். என்ன கேட்டியா? ஒரு பிச்சைக்கார எவ்வளவு அழகா கேட்ச் பண்ணா. உனக்கு கேட்ச் பண்ண தெரியாது. போலீஸ் சொல்லி அப்படி என்னதான் ட்ரைனிங் எடுத்த? டேய், போலீஸ் ட்ரைனிங் இதுக்கு என்னடா இருக்கு? அங்க இதெல்லாம் காலையில் இதே மாதிரி ஒரு சம்பவம் டீ கடையில். நான் இதே மாதிரி பிச்சைக்கார மாதிரி தான் இருந்தேன். நமக்கு பக்கத்தில் ஒரு அதிகாரி டீ சாப்பிட்றதுக்கு வந்தார். நான் 15 ரூபா கொடுத்து டீ சாப்பிட்டேன். எனக்கு நல்லபடியாக சின்ன தான் போட்டு கொடுத்தான். ஆனால் அதிகாரி கண்டிப்பாக காசு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் வழி இல்லை, போட்டு தான் ஆகணும். போட்டு கொடுத்துட்டான். ஆனால் மணிக்கினே போட்டு கொடுத்தான். அதில் இன்னொன்று என்னென்னா, எட்டுன்னு போய் கொடுக்கணுமா அவருக்கு. அவர் எட்டுன்னு போய் அவர் சக அதிகாரி கொடுக்க மாட்டாராம். அதுக்கு வேற பொழைமினே போனான். சரி, ஏதோ ஒன்று நம்மளால சில விஷயம் முடியும்னா அதை செஞ்சிடணும். அல்பத்துக்கெல்லாம் ஒருத்தங்கிட்ட வந்து அசிங்கப்படக்கூடாது. என்னுடைய கருத்து அது மட்டும்தான். அட என்ன பிரச்சனை விவரம்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? நம்ம ஊருக்காரங்க குழந்தை பேசிக்கிட்டு இருக்கா? இன்னார்தான் கோபால சொன்னான்னா பின்னால எதுவும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறாங்க. இது கருத்து மட்டும்தான், யார் மனசும் புண்படுத்துறது இல்லை. அதை நினைக்கலாம். நம்ம பொண்டாடி பிள்ளை பத்தி என்னமோ நினைக்கிறேன் இருக்கா? அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணும் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போயினா அனுப்பிக்கிறது யாரு?